நான் உங்களுக்கு போன முறை கூட சொன்னேன் எனக்கு 4 பாக்ஸ் சிந்தால் வேணாம்னு. இந்த ஏரியாவில் சிந்தால் வாங்க கஸ்டமருங்க வர்றதில்ல. அட சேட்ஜி, எப்படி விற்கும்? சிந்தால் எல்லாருக்கும் தெரியும். ஆனா டிஸ்பிளேல வைக்கலன்னா யார் வாங்குவாங்க? எது கண்ணில் படுதோ அதுதானே விற்கும் இல்லையா? ஒரு விஷயம் சொல்லு. எனக்கு ஒரு கடைக்காரன் சொன்னா கோத்ரேஜ் நம்பர் 1 மீது ஏதோ ஸ்கீம் இருக்கிறதா. நீ அதை பத்தி சொல்லவே இல்லை. ஆனா அது கொஞ்சம் ரீட்டைலர்களுக்கு தான். மற்றபடி எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. அடுத்த இடம் வர்றப்ப சொல்றேனேண்ணா. உன்கிட்ட எந்த ஸ்கீமை பத்தி கேட்டாலும் உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அட சேட்ஜி, இப்ப ஆர்டர் கொடுங்க. ஆஃபர் வர்றப்ப நான் சொல்றேன். நீங்க என்ன என்னோட விரோதியா? சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்லுப்பா. வெயில் காலத்துல பல கம்பெனிங்க டியோடாக்ல 1+1 ஆஃபர் தர்றதா? அது எங்க கிட்ட கூட இருக்கே. அப்ப 2லயும் 1 போடவா? இப்ப 5 பீஸ் மட்டும் கொடு. சரி சேட்ஜி, உங்க விருப்பப்படியே. இந்த சரக்கு வருமா வராதா? நீ ஆர்டர் மட்டும் எடுத்துட்டு போற, ஆனா சரக்கு வர்றதில்ல. சேட்ஜி பாருங்க, எது ஸ்டாக்ல இருக்கோ அது வரும், எது இல்லையோ அது வராது. அட எங்களை விரோதமா நினைக்காதீங்க சரியா? ஒரு பெட்டி நம்பர் 1, 3 பெட்டி சிந்தால் ஆர்டர். இந்த தடவை டார்கெட் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க. இல்ல என்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கு. நீ ஒன்று செய்ய, எனக்கு ஒரு பெட்டி நம்பர் 1 கொடு. மேலே எனக்கு வேணும்னா வாங்கிக்கிறேன். போன முறை நீ கொடுத்த ஏர் கலரே என்ன ஸ்டாக் இருக்கு, அது இன்னும் விற்க முடியல என்னால. எனக்கு தெரியல இந்த ஏரியாவில் எனக்கு தோணல தேவை இருக்கிறதா. அட சேட்ஜி, குறைஞ்சது 2 பெட்டியாவது நீங்க எடுத்துக்கணும். அட எங்களையும் கொஞ்சம் பாருங்க, நாங்களும் பதில் சொல்லணும்ல. நான் இப்ப 2 பெட்டி எழுதிக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க சேட்ஜி, வேற என்ன வேணும்?